படிப்பும் செல்வமும் வீரமும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய இடம், ஒருங்கே கிடைக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு ஹயக்ரீவருக்கு செய்யக்கூடிய வழிபாடு. வேதங்களை அந்த அசுரர்களிடமிருந்து கொண்டு வந்த காரணத்தினால இவர் வேதங்களுக்கு எல்லாம் தலைவனாக கருதப்படுகின்றார், வேதங்களின் தெய்வமாக கருதப்படுகின்றார், அதாவது கல்வியின் தெய்வமாகவே கருதப்படுகின்றார். யாருக்காவது கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம், இல்ல நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்குதுங்க, படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறாங்க, நல்லா அவங்க படிச்சதை எக்ஸாம்ல எழுதிட்டு வெற்றி பெறணும், முதலிடத்துக்கு வரணும் அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்னைக்கு ஹயக்ரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். இந்த வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹயக்ரீவருடைய படம் எடுத்துக்கோங்க, அதுல மகாலட்சுமி தாயார் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி படத்தை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது.